ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு ஒன்றுனா பார்க்கலாம் வாங்க. மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், வரமிளகா 6 எடுத்து வச்சுருக்கேன். இது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ. மசாலா ஸ்மெல்லு கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோ எடுத்தால் போதும். மசாலா ஸ்மெல் பிடிச்சவங்க இதில் இன்னும் கொஞ்சம் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுங்க, ரொம்ப கருகாமல். நான் எனக்கு தேவையான அளவுக்கு குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மட்டன் மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது அது ஒரு தனி சுவையாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதோட டேஸ்ட்டு நமக்கு மாறிடும். அதனால தான் எப்போவுமே மட்டன் செய்கிறப்போ நீங்கள் அரைச்சி இதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக மட்டன் நமக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இதை ஒரு 1 வீக்குக்கு அந்த மாதிரி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் வைக்க வேண்டாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம். நமக்கு மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது மட்டனுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனுக்கு கூட சேர்த்துக்கலாம். வெஜிடேரியனாக இருந்தால் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைலாம் பண்ணும்போது கூட இதை சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் குக்ஸ் வித் கீத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும்.